சோ பெண்களுக்கு கல்விதான் முக்கியங்கிறது அந்த ரிசல்ட்ல பண்ணுவாங்க. பொருளாதார மேம்பாடு அடையவும் இது உதவுதுன்னு சொல்றாங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி இலக்கினை அடைவதன் மூலம் பெண்களால் பொருளாதார முன்னேற்றமும் அடைய முடியும்னு சொல்றாங்க. 3 இல்லைன்னா அதற்கு மேலான பெண்கள் ஒரு நிறுவனத்துல செயல்படும் போது அனைத்து பரிணாமங்களையும் வளர்ச்சி அடையும் சொல்றாங்க. சோ பெண்கள் பொருளாதார மேம்பாட்டின் நோக்கங்கள் என்னன்னா சட்டங்கள்ல பாலின வேறுபாடுகள் காணப்படுவது வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகளோட பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாலின வேறுபாடு பார்க்காதீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. உலக தொழிலாளர் சந்தையில பெண்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பும் குறைவாதான் இருக்கு. சோ அதனால கண்டிப்பா பெண்கள் பொருளாதாரத்துல மேம்பாடு அடையணும். ஆண்களை விட பெண்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவா இருக்கு. அதனாலயாவது பெண்கள் பார்த்தோம்னா பொருளாதாரத்துல மேம்பாடு அடையணுங்கிறாங்க. முறைசாரா மற்றும் பாதிக்கப்படக்கூடிய வேலைகளையும் கூட பெண்கள் அதிகம் பணிபுரியுறாங்க. சோ மோஸ்டா பார்த்தோம்னா முறை சாராத வேலையிலையும் பாதிக்கப்படக்கூடிய வேலைகளையும் பார்த்தோம்னா கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. சோ பொருளாதாரத்துல அவங்க மேம்பாடு அடைஞ்சாங்கன்னா அந்த நிலைமை மாறும்னு சொல்றாங்க. உலக அளவுல ஆண்களை விட பெண்களுக்கு குறைவான சம்பளம் தான் வழங்குறோம். அதையும் தவிர்க்கணும். பெண்கள் சமமற்ற பொறுப்புணர்வுடன் ஊதியம் பெறாமல் வீட்டு பராமரிப்பு பணிகளை தான் பாக்குறாங்க. ஊதியம் பெறாத பராமரிப்பு பணி அவசியமான ஒன்று. ஆனால் அதை பொருளாதார செயல்பாடாகவோ அங்கீகாரம் உடையதாகவும் கணக்கிடுவதில்லை. பெண்கள் மோஸ்டா பார்த்தோம்னா வீட்டுல சம்பளமே இல்லாம ஒரு பராமரிப்பு பண்ணி தான் பாக்குறாங்க. ஆனா அது பொருளாதார செயல்பாடாவோ அங்கீகாரம் உடையதாவோ அதை கணக்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. பெண்கள் தொழில் முனைவராக இருப்பது கம்மி. அதாவது என்டர்பிரனரா பெண்கள் இப்பதான் வளர்ச்சி அடைந்துகிட்டு வர்றாங்க. மேலும் அவர்கள் தொழில் தொடங்குவதில் மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்றதா சொல்றாங்க. நிதி நிறுவனங்களையோ வங்கிகளையோ ஆண்களை விட பெண்கள் குறைவாதான் அணுகுறாங்கன்னு சொல்றாங்க. பெண்கள் இன்னைக்கும் கூட சமூக பாதுகாப்பை பெறுவதற்கான வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. பணிபுரியும் இடங்கள்ல வன்முறை துன்புறுத்தல் போன்ற பிரச்சனைகள் பெண்களுக்கு வயது இருப்பிடம் வருமானம் சமூக நிலை போன்றவற்றை பொருட்படுத்தாமல் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. சோ இந்திய சமூகம் பன்முகத்தன்மைக்கும் ஒற்றுமைக்கும் பெயர் போனது. அதனாலதான் இந்தியா அப்படின்னாவே வேற்றுமையின் ஒற்றுமை நிறைந்த நாடுன்னு சொல்றோம். இந்திய சமுதாயத்தை போலவே வேறுபட்ட சமூகத்தின் பலவீனமான பிரிவினரை பெற்ற இந்த சமுதாயத்திலும் சமூக சமத்துவம் மீது நிலவுது. அது பெண்கள், பட்டியல் ஜாதி, பட்டியல் பழங்குடியினர், குழந்தைகள், ஏழை, நிலமற்ற விவசாயிகள் ஆகியோரை பலவீனமான பிரிவினர்களாக கருதப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்ம சமூகத்துல பார்த்தோம்னா இது பெண்கள், இவங்க எஸ்சி, அவங்க எஸ்டி, இது சைல்டு, இவங்க பார்த்தோம்னா ஏழைங்க, இவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு அவங்கள ஒரு பலவீனமான பிரிவா தான் இன்னைக்கு பாக்கணும்னு சொல்றாங்க. அவர்கள் பண்டைய காலத்துல இருந்து ஆதிக்கம் செலுத்தும் பிரிவின் கைகளில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் பாகுபாட்டை எதிர்கொண்டுகிட்டு தான் வர்றாங்க. மேலும் உரிமைகள் மற்றும் நீதிக்கான அவர்களின் போராட்டம் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் பலவீனமான குழுவிற்கு எதிரான முந்தைய பாகுபாட்டை போலவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல என்னதான் சொல்ல வர்றாங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் மற்றும் அது தொடர்பான பிரச்சனைகள் இப்போது உலக அளவுல முக்கியத்துவம் பெற்றுக்கிட்டு வருது. தனிப்பட்ட உரிமைகள், சமூக சமத்துவம், அரசியல் சக்தி மற்றும் பொருளாதார வாய்ப்பு ஆகியவை பெண் அதிகாரம் அளிப்பதோட ஒரு அம்சம் சொல்றாங்க. உலகின் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்ங்கிற இடத்தை உண்மையிலே அடையறாங்க. உலகின் மொத்த மக்கள் தொகையில 50% பெண்கள் பகிர்ந்து கொண்டுள்ளனர். சோ 100% மக்கள் தொகை எடுத்துட்டோம்னா அதுல பாதிக்கு பாதி பெண்கள் இருக்காங்க. இந்த உலகில் பெண்களை மேம்பாடு அடைய செய்யாமல் உலக அமைதியும் செழிப்பையும் நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஒவ்வொரு பெண்ணையும் ஒரு சுய சிந்தனையுடைய அதிகாரம் பெற்ற பெண்ணாக மாற்றுவது அனைவரோட பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த லெசன் என்ன பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் மேம்பாடு. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா மகாத்மா காந்தி எடுத்தோன்னே பெண்களை பலவீனமான பாலினம் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. சோ பெண்கள் மேம்பாடு அடையணும்னா அவங்களுக்கு 3 காரணி தேவை. கல்வியை கொடுங்க, பாகுபாடு பாலினத்துல பார்க்காதீங்க, ஜாதி சமய இனத்துல அவங்கள பார்த்தோம்னா பிரிச்சு பார்க்காதீங்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அமெரிக்காவோட ஜனாதிபதி பராக் ஒபாமா என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்மளோட எதிர்காலமே பார்த்தோம்னா பெண்கள் தான் இருக்கு, அவங்க தான் இந்த உலகத்தை தாங்கி நிற்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் 2012 சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்கு என்ன ஷார்ட்கட்னா உலகத்தை தாங்கி பிடிக்கணும்னா பராக் ஒபாமா ஒழுங்கா படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 2012 சொல்லியிருக்காரு. பெண் கல்வியோட எதுக்கு பெண்களுக்கு நாங்க கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா அப்பதான் கல்வி அறிவு அதிகரிக்கும், ஆள் கடத்தல் குறையும், அரசியல்ல பார்த்தோம்னா மாற்றம் ஏற்படும், வளரும் குழந்தைகள் நல்ல நாலேஜோட வளருவாங்க. சோ திருமணமும் கரெக்ட் ஏஜ்ல நடக்கும், முன்னாடி நடக்காது. வருமானத்திலையும் ஜிடிபிலையும் மொத்த உள்நாட்டு உற்பத்திலையும் கூட பார்த்தோம்னா பெண்கள் வேலைக்கு போறதுனால அது அப்படியே அந்த லெவலே மாறும். சோ வறுமையும் குறையும். இந்த காரணத்துக்காக எல்லாம் பார்த்தோம்னா பெண்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா முதல் பெண்கள் பள்ளி ஒண்ணு இருக்கு. அந்த முதல் பெண்கள் பள்ளியில முதல் பெண்ணாசிரியர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கதான் யாருன்னா சாவித்ரி பாய் பூலே. இதை யாரு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இவங்களோட ஹஸ்பண்டா இருந்த ஜோதிராவ் பூலே தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க? பெண்களுக்கான முதல் பள்ளினா 1848. அதே பார்த்தோம்னா முதல் பெண் பல்கலைக்கழகம் அப்படின்னா 1916. பள்ளி வேற பல்கலைக்கழகம் வேற கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. உலகோட முதன்மை பெண்மணிகள் உலக லெவல்ல முதல்ல பிரைம் மினிஸ்டரா வந்தவங்க இலங்கையை சேர்ந்தவங்க. விண்வெளிக்கு போன பெண் சோவியத் யூனியனை சேர்ந்தவங்க. எவரெஸ்ட் ஏறத அளவிட்டவங்க ஜப்பானை சேர்ந்தவங்க. ஒலிம்பிக்ல தங்கம் வாங்கினவங்க இங்கிலாந்து சேர்ந்தவங்க. அதே இந்தியா லெவல்ல யாரெல்லாம் முதன்மை பெண்மணிகளா இருக்காங்க எந்த இதுலன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பெண்களுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணது 1916. மத்திய அமைச்சரவையில ஒரு பதவிக்கு முதல் பெண் மினிஸ்டரா யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். வெளியுறவு அமைச்சரா இருந்தவங்க சுஷ்மா ஸ்வராஜ், அவங்கதான் இளம் வயது அமைச்சரும் கூட. எங்க
ஹரியானால இருந்திருப்பாங்க. சுதந்திர இந்தியாவோட முதல் பெண் கவர்னர் அப்படின்னா சரோஜினி நாயுடு யுனைடெட் ப்ராவின்சஸ்ல வந்து இருந்திருப்பாங்க. ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ்ல முதல் பெண் தலைவர் வந்து விஜயலட்சுமி பண்டேல். அதே முதல் பெண் பிரதமர்னா இந்திரா காந்தி. காவல்துறை உயர் அதிகாரினா கிரண்பேடி. காவல்துறையோட இயக்குனர்னா காஞ்சன் சௌத்ரி அவங்க. ஸோ நோபல் பிரைஸ் வாங்கினவங்க அன்னை தெரேசா. அன்னை தெரேசா வந்து இந்தியாவில தான் வாங்கினாங்க. பட் அவங்களோட நேட்டிவ் வந்து இந்தியா கிடையாது. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் அப்படின்னா வந்து பச்சேந்திரி பால். புக்கர் பிரைஸ் வென்றவங்க அருந்ததி ராய். முதல் பெண் குடியரசுத் தலைவர்னா பிரதீபா பாட்டில். மக்களவையில சபாநாயகரா இருந்தவங்க மீரா குமார். உச்ச நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதினா மீரா சாஹிப். உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் குழப்பிடக்கூடாது. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர்னா அன்னி பெசன்ட். அதே முதல் பெண் மாநில முதலமைச்சர் அப்படின்னா வந்து சுச்சிதா கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர்னா காஞ்சன் சத்ரி பட்டாச்சாரியா. பாதுகாப்பு துறையிலையும் நிதித்துறையிலையும் இருந்த இந்தியாவுக்கான முதலமைச்சர் அப்படின்னா பெண்கள்ல வந்து பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன். அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா எதனால பெண்களோட கல்வியறிவு விகிதம் குறையுது அப்படின்னா பெண்களை நீங்க வந்து பாகுபாடு பாக்குறீங்க, அவங்க வீட்லயே வச்சுக்கிறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டீங்க, இதனாலதான் பெண்களோட கல்வி அறிவு வந்து குறையுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பொருளாதார வளர்ச்சியில பெண்கள் வந்து பங்கு கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது முன்னேற்றம் அடையும், நாட்டுக்கு நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பெண்கள் பொருளாதாரத்துல மேம்பாடு அடைஞ்சாங்கன்னா வந்து பார்த்தோம்னா பாலியல் ரீதியா சமத்துவம் இருக்கும். சோ பொருளாதார ரீதியாவும் நம்ம நல்ல முன்னேற்றத்துல இருப்போம், பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெண்களோட பொருளாதார மேம்பாட்டோட நோக்கங்கள் வந்து பார்த்தோம்னா பாலின சமத்துவத்தை வந்து கொண்டு வரணும். அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாரும் போலவே அவங்களையும் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல லெவல்ல மதிக்கணும். அப்பதான் பொருளாதார முன்னேற்ற முடியும். அதுக்கு அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும். இதான் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் அந்த லெசன். தேங்க்யூ.